சென்னை பல்லாவரம் பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. கழிவுநீர் குடிநீரில் கலந்த நிலையில் அதனை குடித்ததால் ஏற்கனவே ஒருவர் பலியான நிலையில் தற்பொழுது மோகனரங்கன் என்ற நபரும் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. குடிநீரில் கழிவுநீர் கலந்ததா இல்லையா என்ற ஒரு கேள்வியில் தற்பொழுது 2 பேர் பலியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மீரான் நம்முடன் இணைகிறார். மீரான், வணக்கம். இந்த கழிவுநீர் குடிநீரில் கலந்தது தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தற்பொழுது அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன? அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொருத்தரும் உயிரிழந்திருக்காரு, அவருடைய பின்னணி என்ன? 2 பேரோட உடலும் தற்பொழுது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? பிரேத பரிசோதனை எப்போது செய்யப்படும்? விரிவான தகவல்கள் மீரான். சென்னை பல்லாவரம் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக 2 பேர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருவேதி என்ற ஒரு 66 வயது நபரானவர் அந்த குடிநீரை குடித்தது உயிரிழந்ததாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் வழியிலே அவர் இறந்துவிட்டார். அவரோட உடலானது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை சவக்கடையில் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அதே பகுதியை சேர்ந்த மோகனரங்கன் என்பவரும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் காரணமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக இறந்த போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இந்த பகுதி முழுவதுமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 உடல்களானது தற்போது இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டோன்மெண்ட் பகுதியில் சேர்ந்த 2 பேர் இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அந்த 2 பேரின் உடல்களும் தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தற்போது ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் ஏராளமானவர்கள் தற்போது இந்த பகுதியில் குழுமியிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் மோகனரங்கன் என்பவர் பல்லாவரம் பகுதியில் செட்டு வைத்திருக்கிறார். அவர் இறந்திருக்கிறார். அவர் உறவினர்கள் தற்போது இங்கே இருக்கிறார்கள். அம்மா, இப்போ அவர் எப்படி, அம்மா ஒரு நிமிஷம், அவர் எப்படி இறந்தார் அதை பற்றி சொல்லுங்கம்மா. அதான் வாந்தி பேதி. எந்த பகுதியில் இருக்கீங்க நீங்க? கண்டோன்மெண்ட் பல்லாவரம். சரி, என்ன நடந்தது சொல்லுங்க. நல்லா இருந்தாரு, செட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வந்தார். நைட்டு வாந்தி பேதி இங்கே அட்மிட் பண்ண சரியாயிடுச்சு. மறுபடியும் காலைல யூரின் போயின்னு ஒரே வாந்தி, மறுபடியும் பேதி, சுத்தமாக நினைவேலாம் இங்கே தூக்கின்னு வந்தோம். இப்படி இறந்துட்டாரு. சரி, அவர் என்ன, நீங்க உங்க பகுதியில் என்ன தண்ணீர்ல என்ன பிரச்சனை? தண்ணி குடிச்சாரா? ஒரு கேன் வாட்டர் குடிச்சாரா இல்ல இந்த குழா தண்ணி குடிச்சார்? தான் குடிப்பாரு. சரி, கேன் வாட்டர் குடிக்க மாட்டார். சரிங்க. அதனால தான் நாங்கள் நினைக்கிறோம் அதான் ஏதோ பாதிப்பு போல, குழா தண்ணி தான். சரி சரி சரி. அவங்க மனைவி யார் அங்கே இருக்காங்க? நீங்க சொல்லுங்கம்மா, என்ன அவருக்கு என்ன நடந்து சொல்லுங்கம்மா. அதுக்கு தெரியாது, இப்பதான் வந்தேன் நான். சரி சரி சரி. என்னாச்சுன்னு தெரியல. இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் இந்த 2 கருத்துக்களை இங்கே இருக்கிற மருத்துவர்களும் சொல்லிக்கிறார்கள். இது மாதிரி முழு இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக இவர்கள் இருந்தார்களா என்பது குறித்து பிரேத பரிசோதனையின் பிறகுதான் தெரிய வேண்டிய ஒரு தகவலை தெரிவிக்கிறார்கள். உணவு அவர்கள் உட்கொண்டதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா என்ற கோணத்தில் மருத்துவர்கள் விசாரித்து வருகிறார்கள். தற்போது நிலவரப்படி இந்த பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியிலிருந்து 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 பேர் உடலானது தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை சவக்கடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் அவர்கள் இறப்புக்கான காரணம் தெரிய வரும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறை அதிகாரிகளையும் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதும் தற்போது சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு அங்கே சுகாதார பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து வேறு யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக வீடு வீடாக சென்று மருத்துவத்துறையினர் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். நன்றி மீரான், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் குடிநீரில் கழிவு நீர் கலந்ததா என்ற ஒரு கேள்வி ஒருபுறம், இதனை அமைச்சர் மறுத்திருக்கிறார் மற்றொரு புறம். இந்நிலையில் 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள் தற்போது வரை. இதற்கான விடை உடற்கூறாய்வு பரிசோதனையாவது தெரிய வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்பொழுது நிலவி வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.